தமிழக சுகாதாரத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வெளியாகிருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த அறிவிப்பில் லேப் டெக்னீஷியன், தகவல் உதவியாளர், அதாவது டேட்டா அசிஸ்டன்ட், சிகிச்சை உதவியாளர், மருத்துவ பணியாளர், மாவட்ட திட்ட மேலாளர், ஆயுஷ் மருத்துவ அலுவலர், இப்படி பல்வேறு பதவிகளுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதற்கு கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தா குறைந்தபட்சமாக 8th 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவங்க வரைக்கும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன பதவிக்கு எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம், எல்லா தகவலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வேலையை பற்றின முழுமையான தகவலை தெரிஞ்சுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த மாவட்டத்திலேருந்து தான் இந்த வேலை பதிவுக்கான வெளியாகிருக்கு. ஸோ இதில் என்ன பதவி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆயுஷ் மருத்துவ அலுவலர் யுனானி. ஸோ இவங்க வந்து பியூஎம்எஸ் பண்ணியிருக்கணும், ரிஜிஸ்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்டிவ் போர்டு. ஸோ இந்த தகுதி இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கான நம்பர் ஆஃப் வேகன்சி 1, மாத சம்பளம் 34,000. அடுத்து ஆயுஷ் மருத்துவ அலுவலர், இவங்க வந்து சித்தாப். ஸோ ஓகே, இதுக்கு வந்து கல்வி தகுதி பிஎஸ்சி எம்எஸ் பண்ணியிருக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்டிவ் போர்டு. இந்த பதவிக்கும் நம்பர் ஆஃப் வேகன்சி 1, மாத தொகுப்பூதியம் 34,000. ஸோ வந்து டிஸ்பென்சர், இது வந்து சித்தா பிரிவு, அதில் வந்து மருந்தாளுநர் பதவி. ஸோ இவங்க வந்து டிஃபார்ம் இன்டெகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸு ஃபார் சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒன்லி. ஸோ தமிழக அரசினுடைய அந்த அங்கீகரிக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் படித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாள் ஒன்றுக்கு தினக்கூலி ரூபாய் 750. ஸோ இந்த வேலைக்கு வந்து டெய்லி வேஜஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 750 ரூபாய் சம்பளம். நம்பர் ஆஃப் வேகன்சி 1. அடுத்த பதவி பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர், MPHW. ஸோ இவங்க வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். ஸோ குறைந்தபட்சமாக நீங்கள் வந்து 8th படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மாத சம்பளம், அதாவது நாள் ஒன்றுக்கு 300 ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் 12 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் 8th அப்படிங்கிறது குறைந்தபட்ச கல்வித்தகுதி. அதுக்கு மேலே நீங்கள் வந்து 10th 12th படிச்சிருக்கீங்க, விண்ணப்பிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ அடுத்த பதவி ஆயுஷ் மருத்துவர் சித்தா. இவங்க வந்து பிஎஸ்சிஎம்எஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும், பிஎஸ்சிஎம்எஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்டிவ் போர்டு. ஸோ இவங்களுக்கு வந்து மாத தொகுப்பூதியம் ரூபாய் 40,000. ஸோ இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த பதவி சிகிச்சை உதவியாளர், தெரப்பியூட்டிக் அசிஸ்டன்ட், நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் ஃபார் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒன்லி. ஸோ தமிழக அரசால் வழங்கப்பட்ட அந்த நர்சிங் கோர்ஸ் பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இதற்கான மாத தொகுப்பூதியம் ரூபாய் 15,000. நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த பதவி டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர், மாவட்ட திட்ட மேலாளர். மினிமம் பேச்சுலர் டிகிரி BIMS ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி, நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இன்க்ளூடிங் MS ஆஃபீஸ், MS வேர்டு, MS பவர் பாயிண்ட், MS எக்ஸல் would be desirable. ஸோ இவங்க வந்து மினிமம் பேச்சுலர் டிகிரி பண்ணியிருக்கணும், BIMS ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. ஸோ இதுதான் இவங்களுக்கான கல்வி தகுதி. அதுபோல் கம்ப்யூட்டரில் அவங்க குறிப்பிட்ட அந்த பிரிவில் வந்து நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதவிக்கு மாத தொகுப்பூதியம் ரூபாய் 40,000. நம்பர் ஆஃப் வேகன்சி 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து தகவல் உதவியாளர், டேட்டா அசிஸ்டன்ட். ஸோ இவங்க வந்து டிகிரி இன் BA, BCA, IT, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், BTech, CS ஃபார் IT, BCA, BBA, BSc வித் 1 year டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் CS ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூட் யூனிவர்சிட்டி. ஸோ ஓகே, இவங்க வந்து குறிப்பிட்ட அந்த டிகிரி படித்தவங்க ப்ளஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து 1 year பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களுக்கான கல்வி தகுதி. மாத தொகுப்பூதியம் 15,000. நம்பர் ஆஃப் வேகன்சி 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து நகர்ப்புற சுகாதார மேலாளர், அர்பன் ஹெல்த் மேனேஜர். ஸோ இவங்களுக்கு வந்து MSc நர்சிங் பண்ணியிருக்கணும், கம்யூனிட்டி ஹெல்த்து, பீடியாட்ரிக்ஸ், அப்செட்ரிக்ஸ், ஓகே, கைனகாலஜிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு இன் பப்ளிக் ஹெல்த்து ப்ரிஃபரபிள். ஸோ ஓகே, BSc நர்சிங் வித் மினிமம் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த் கம்பல்சரி. ஸோ இவங்க வந்து அந்த குறிப்பிட்ட, அதாவது MSc நர்சிங்கு அதில் என்னென்ன பாடத்திட்டத்தில் படிச்சிருக்கணும் அப்படின்ற அந்த பிரிவெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துங்க. அதுபோக வந்துட்டு BSc நர்சிங் வித் மினிமம் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இவங்களுக்கு வந்து கல்வி தகுதியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த கல்வி தகுதி இருந்தாலும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ இதற்கான மாத தொகுப்பூதியம் ரூபாய் 25,000. நம்பர் ஆஃப் வேகன்சி 1. அடுத்து இடைநிலை சுகாதார பணியாளர், MLHP, நகர நலவாழ்வு மைய செவிலியர். ஸோ இந்த பதவிக்கு வந்து செவிலியர் பட்டப்படிப்பு அல்லது இளங்கலை செவிலியர் பட்டம் மற்றும்
தமிழ்நாடு செவிலியம் மற்றும் தாதியம் குழுமத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒருங்கிணைந்த பாடத்திட்டம். தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த கல்வி நிலையங்களில் படித்த அந்த குறிப்பிட்ட அதாவது செவிலியர் பட்டய படிப்பு அல்லது இளங்கலை செவிலியர் பட்டம் பெற்ற அந்த விண்ணப்பதாரர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இதுக்கு மாத தொகுப்பூதியம் 18,000. மொத்த வேகன்சிஸ் 7 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து லேப் டெக்னீஷியன் ஆய்வக நுட்புணர் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். டிஎம்எல்டி 2 இயர்ஸ் கோர்ஸ் பண்ணியிருக்கணும். மாத தொகுப்பூதியம் 13,000. நம்பர் ஆஃப் வேகன்சி 1. இதில் வந்து நிறைய பதவிகள் கொடுத்துருக்காங்க. அதுக்கான வேகன்சிஸும் நிறைய கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து நீங்கள் குறைந்தபட்சமாக 8th 10th 12th டிப்ளமோ டிகிரி ஸோ இது மாதிரி எல்லா பாடப்பிரிவுகள் எல்லா கல்வித் தகுதி இருக்கிறவங்களும் விண்ணப்பிக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு. ஓகே, நிபந்தனைகள் இது வந்து தற்காலிகமான பதவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணியில் சேருவதற்கு சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அண்டர்டேக்கிங் ஒன்று கொடுக்கணும். ஓகே, நீங்கள் வந்து இந்த வேலைக்கு சேரும்போது அவங்க விதிக்கிற அந்த நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு வேலை செய்ய தயாராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்டேக்கிங் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தலாம். நிர்வாக செயலாளர், துணை இயக்குனர், சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை இயக்குனர், சுகாதார பணிகள் அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், விருதுநகர் மாவட்டம். ஸோ இந்த முகவரிக்கு நம்ம வந்து கடைசி தேதி முன்னால் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பங்கள் வந்து நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ வரவேற்கப்படுகின்றன. ஸோ நம்ம வந்து நேரில் அனுப்பலாம் அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவங்கள் வந்து virudunagar.nic.in அப்படின்ற அந்த இணையதளத்தில் நம்ம பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் வந்து அந்த அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு, அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி அந்த கடைசி தேதிக்கு முன்னால் விண்ணப்பிங்க. கடைசி தேதி என்ன அப்படின்றத பார்த்தலாம். 8/4/2024 அன்று மாலை 5 மணிக்குள்ளே விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் வந்து கடைசி தேதி வரைக்கும் காத்திருக்காதீங்க. ஒரு நாள் முன்னதாகவே வந்து உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து சென்று சேர்கிற மாதிரி பாருங்கள். ஓகே, நான் முன்னமே சொன்ன மாதிரி இது வந்து குறைந்தபட்சமாக 8th படித்தவங்கலேருந்து டிப்ளமோ டிகிரி படித்தவங்க வரைக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த தமிழக அரசுடைய சுகாதாரத்துறை வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம மில்லேனியம் தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.